தனியார் பள்ளிகள்ல குழந்தைகளை கட்டணமே இல்லாம சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி விரிவா பார்க்கலாம். உரிமை சட்டம் 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழே பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை இலவசமா சேர்க்கலாம். கல்வி கட்டணமும் கிடையாது. மத்திய அரசு உரிய நிதியை தமிழ்நாட்டிற்கு விடுவித்ததை தொடர்ந்து 2025-26 கல்வியாண்டிற்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழே மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அண்மையில அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. இதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல தகுதியுடைய மாணவர்களை இலவசமா கல்வி பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு நாளா இல்லாம இப்பயே இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய RTE நிதியை விடுவிக்காததால பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகள்ல சேர்க்க முடியாமலும், ஏற்கனவே சேர்க்கப்பட்ட மாணவர்களோட கட்டண பிரச்சனையால பள்ளிகள் நெருக்கடிய சந்திச்சுட்டு வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்றம் RTE நிதி ஒதுக்கீட்ட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திலிருந்து பிரிச்சு வழங்கவும், தேசிய கல்விக் கொள்கை 2020 இல்லனா PM ஸ்ரீ பள்ளி திட்ட ஒப்பந்தம் ஆகியவற்றுடன் நிதி இணைக்க கூடாதுன்னு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு இருந்துச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல சிறப்பு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்துச்சு. உச்ச நீதிமன்றம் மத்திய அரசுக்கு அறிவிப்பு வழங்கியதை தொடர்ந்து தாமதமான நிதி பங்களிப்பை மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. இந்த நிதியை தொடர்ந்து 2025-26 கல்வி ஆண்டிற்கான RTE மாணவ சேர்க்கை செயல்முறைகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. 2025-26 கல்வியாண்டுல யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி சிறுபான்மை இல்லாத தனியார் பள்ளிகள்ல நுழைவு வகுப்புகள்ல, அதாவது LKG இருந்து முதல் வகுப்பு வரைக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையில 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த ஒதுக்கீட்டின் கீழே பின்வரும் பிரிவினர் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல சேர்க்கை ஒதுக்கீட்டு விதிமுறைகள்ல மொத்த ஒதுக்கீடு சிறுபான்மை இல்லாத தனியார் பள்ளிகள்ல நுழைவு வகுப்புகள்ல 25% இடஒதுக்கீடு வழங்கப்படும். அது எப்படி அப்படின்னா, சேர்க்கை முறை அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக ஆன்லைன் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னா, HIV பாதிக்கப்பட்டோர், இல்லனா மாற்று பாலினத்தவர், தூய்மை பணியாளர்களோட குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னா, குழுக்கள் மூலமா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களோட எண்ணிக்கை ஒதுக்கீட்டை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சிறப்பு முன்னுரிமை பிரிவுகள்ல தவிர்த்து குழுக்கள் முறையில மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மாணவர்கள் சேர்க்கைக்கான சில வழிகாட்டுதல்கள் இருக்கு. அதுபடி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் படி தனியார் பள்ளிகள் கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய என்னென்ன அம்சங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டிப்பா கட்டணம் வசூலிப்பு கிடையாது. RTE தகுதி உடைய மாணவர்கள்ட்ட இருந்து எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது. 2வது, கட்டணத்தை திருப்பி செலுத்தணும். அதாவது ஏற்கனவே கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பள்ளிகள் அதனை 7 நாட்களுக்குள்ள பெற்றோர்கள் கிட்ட திரும்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது, கண்காணிப்பு. அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான குழுக்கள் மூலமா இந்த சேர்க்கை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, கண்காணிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 4வது, இதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க இந்த முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமா புகார்களையும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடுமே செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த விதிகள்லாம் பின்பற்றி தான் தனியார் பள்ளிகளை குழந்தைகளை கட்டணமே இல்லாம சேர்க்கிறாங்க.